டிவிகே விஜய் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் திராவிடம் தோற்றுவிட்டது பாருங்க. திராவிடங்கிற பேரை விட்டுட்டு தமிழகம்ங்கிற பேரை வச்சாரு. விஜய் மறைமுகமாக தமிழ் தேசியம் தான் பேசுகிறாரு. அதற்கு திராவிட தலைவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்திக்கிறாரு. அதனால் மக்களுக்கு திராவிடம் பிடிக்கல, திராவிடம் தோற்று போச்சு, இப்படி நிறைய பேர் புலம்புறதை நான் பார்க்குறேன். திராவிடம் தோற்று போச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் திராவிடம் தான் புலி பாய்ச்சலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. அது எப்படி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு? அதான் திமுக தோத்து போச்சே. திமுக மட்டும் திராவிடம் கிடையாது. திராவிட கொள்கையே சமதர்மம் தான். அதை ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணவங்க பார்த்தாங்க. எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணாங்க, மக்களுக்கு புரியலை. பார்த்தாங்க எப்படா மக்களை முன்னேற்றுறது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் மனித வள மேம்பாடு. அதற்கு முக்கியமாக அவங்க பயன்படுத்தின திட்டம் தான் கல்வி. கல்வி மூலமாக இவங்கெல்லாம் வேலை வாய்ப்பு பெற்று செல்வத்தை பெருக்கணும் அப்படின்னு திராவிட முன்னோடிகள் முடிவு செஞ்சாங்க. அதன் காரணமாக கல்வியை கொடுத்தாங்க. மனித வள மேம்பாட்டுக்கு என்னெல்லாம் சட்டங்கள் இயற்ற முடியுமோ அவ்வளவு சட்டங்கள் இயற்றுனாங்க, அவ்வளவு உதவிகள் செஞ்சாங்க மக்களுக்கு. அதன் காரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் அவ்வளவு நடுத்தர வர்க்கம் இருக்காங்க. இந்தியாவில் அந்த அளவுக்கு நடுத்தர வர்க்கம் கிடையவே கிடையாது. அதே போல் திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அந்த கடந்த 10 ஆண்டு கால மோசமான செயல்பாடுகள், 15 ஆண்டு கால மோசமான செயல்பாடுகளெல்லாம் வெறும் 5 வருஷத்திலே சரி பண்ணிடுவாங்க. கடைசி 2 வருஷம் பாருங்கள், 11% வளர்ச்சி இந்தியாவில் வேற எந்த மாநிலமாச்சும் கொடுத்துச்சா? அதற்கு காரணம் திராவிட தத்துவம் தான். திராவிட தத்துவம் என்ன சொல்லுது? நீங்கள் நல்லா இருந்தால் முதலாளிகள் நல்லா இருப்பாங்க, நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஆனால் முதலாளித்துவவாத கட்சிகளோட தத்துவம் என்ன? முதலாளிகள் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் திராவிடம் தான் எப்போதுமே ப்ரூவ் பண்ணுது. 11% வளர்ச்சியை வேற எந்த முதலாளித்துவ கட்சிகளாச்சும் கொடுத்துச்சா தமிழ்நாட்டில்? நம்முடைய திராவிட முன்னோடிகள் பார்த்தாங்க, மக்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க. அந்த காலத்திலே நீதி கட்சியை பார்த்தீங்கன்னா காலை உணவு மதிய உணவு போட்டு மக்களை படிக்க வச்சாங்க சென்னையில். பின்னாடி வந்த காமராஜர் அதை விரிவுபடுத்தினார். அதன் பிறகு வந்த கலைஞர் பார்த்தீங்கன்னாக்கா உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள்னு மாவட்டம் தோறும் திறந்தார். அது அப்படியே வளர்ச்சி பெற்று அரசு கல்லூரிகள் மாவட்டம் தோறும் திறந்தாங்க. சென்ற ஆட்சியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அறநிலையத்துறையிலேயே அவ்வளவு கல்லூரிகள் திறந்திருக்காங்க. ஆனால் இந்த டிவிகே விஜய் வந்த உடனே என்ன செய்கிறாரு பாருங்க, பெரியார் படத்தெல்லாம் வச்சிருக்காரு. அறநிலையத்துறையில் வரும் பணம் அறநிலையத்துறைக்கே செலவிடப்படும், வேற எதுக்கும் செலவிடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்விக்கு செலவு பண்ண மாட்டோம், காலேஜ் எல்லாம் கட்ட மாட்டோம் அறநிலையத்துறை பணத்தில் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நீங்க மாஞ்சு உதவி செய்ய போறீங்க. மற்ற மாநிலங்கள்லாம் அப்படிதான் செய்யறாங்க, அதே தான் நீங்க செய்ய போறீங்க. மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. திராவிட முன்னோடிகள் இப்படி கல்வி வேலை வாய்ப்புக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட இவ்வளவு செல்வம் பெருகி ஒரு மாபெரும் இந்தியாவில் எந்த மாநிலமும் இவ்வளோ பெரிய பாய்ச்சலை பண்ணதே கிடையாது. நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்குறதே கிடையாது. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்குறதே கிடையாது. அதனால் நமக்கு நம்முடைய முன்னேற்றம் தெரிவதே கிடையாது. ஜாதி ஒழிப்பு தான் திராவிடத்தோட முக்கியமாக இருந்தாலும் ஜாதிகள் இங்கே அடுக்கு முறையில் இருக்கிறதுனால மக்களுக்கு அது புரியலை. மக்கள் 2000 ஆண்டு காலமாக அதை ஏற்றுக்கிட்டதுனால நமக்கு கீழே ஒருத்தன் இருக்கானே, நம்ம அவனை கொடுமைப்படுத்துவோம் ஒடுக்குவோம், இந்த மனநிலையிலே இருக்கிறதுனால மக்களுக்கு கல்வி அறிவு இல்லாததுதான் காரணம்னு சொல்லி கல்வியை கொடுத்து மக்களை இந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றி மக்களிடம் இவ்வளோ செல்வம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு திராவிடத்தோட வெற்றி தான் காரணம். திராவிட தத்துவத்தின் முதல் படியே அதுதான். மக்களை முன்னேற்று, மக்களுக்கு கல்வி அறிவை கொடு, செல்வத்தை கொடு. அதன் பிறகு தானாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் அப்படியும் புரிஞ்சு காட்டி என்னாகும், இவங்கள்ட்ட இருக்கிறத கட்டாயமாக முதலாளிகள் ஒரு காலத்தில் பிடுங்கி விடுவார்கள். அப்போது இவங்க மீண்டும் திராவிடத்துக்கு தான் வரணும். திராவிட முன்னோடிகள் எவ்வளவு செஞ்சுருக்காங்க பாருங்கள் மனித வள மேம்பாட்டுக்கு. கல்வியை எடுத்துக்கங்க, இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, இப்போ காலை உணவு கொடுத்தாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அத்தோட விட்டாங்களா, கல்லூரியில் சேரும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்க. பள்ளி படிப்போட விட்டுறாதீங்க, கல்லூரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. லேப்டாப் பாருங்க, ஏஐ பேஸ்டு லேப்டாப் கொடுத்தாங்க. அந்த ஏஐ வசதி மாணவர்களுக்கு தேவைப்படும் சொல்லி 1 வருடமோ 2 வருடமோ சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து கொடுத்தாங்க. இப்படி மாணவர்களை படின்னு சொல்கிறாங்க. உயர்கல்வி படிக்க வாங்கன்னு சொல்லி இந்தியாவிலேயே 51% மேலே உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வேற எந்த மாநிலத்தாச்சும் இருக்கா? இதெல்லாம் திராவிடத்தோட சாதனை, பெரும் சாதனை. ஆனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு ஒரு எலெக்ஷனில் திமுக தோத்து போச்சுன்னா அவ்வளவுதான், திராவிடம் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. திராவிட முன்னோடிகள் இதெல்லாம் தெரியாமல் செய்யலை. மக்களுக்கு முதல்ல கல்வியை கொடுக்கணும், அவங்க செல்வம் சேர்க்கணும், தானாக புரிஞ்சுக்குவாங்க. சம தர்மம் தானாக இங்கே தலைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட செயல்பாடு. அதில் வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? ஏன்னு சொன்னால் இங்கே ஜாதி அடுக்கு முறையில் இருக்குது, அதனால் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கிறாங்க.
அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்தா அம்பேத்கர் அழகாக சொல்லுவார். ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தன்னை ஒடுக்குவன் மீது சந்தேகப்படணும்னு சொல்லி. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, தன்னை ஒடுக்கினவன் இப்போ ஒரு பெரிய பண்ணை இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட 500 1000 ஒடுக்கப்பட்ட மக்கள் வேலை பார்ப்பாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இதிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எப்படி ஃபஸ்ட்டு வெளியில் வந்தாங்க, உழுதவனுக்கே நிலம் சொந்தம்னு கலைஞர் சட்டம் போட்டார். அதில் நிறைய பண்ணையார்கள் ஏமாற்ற முடியாமல் அந்த உழுதவங்க அங்கங்கே குடிசை போட்டிருப்பாங்களா, அவங்களுக்கே எழுதி கொடுக்க வேண்டியதாயிருச்சு நிலங்களை. இப்படி ஒவ்வொரு சட்டம் போட்டும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவ்வளோ செஞ்சிருக்கு திராவிடம். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து வெளியில் வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்க, தன்னை ஒடுக்கினவனோட கடவுள்களையே தங்களோட கடவுளாக ஏற்றுக்கிறாங்க. அதாவது தன்னை ஒடுக்கிறவனை சந்தேகப்படுறதுக்கு பதிலாக அவனுடைய கலாச்சார பண்பாட்டு வாழ்வியலையே ஏற்றுக்கிட்டு அவன் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக திருவிழா கொண்டாடனோ, எந்த அளவுக்கு ஆடம்பரமாக சாமி கும்பிட்டானோ, எந்த அளவுக்கு ஆடம்பரமாக ஒரு கலாச்சாரம் வச்சுக்கிட்டானோ, அதாவது பார்த்தீங்கன்னா நில உடைமை சமுதாயத்தில் பெண்ணை கட்டி கொடுக்கும்போது நிறைய நகை போட்டு கட்டி கொடுப்பாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கார் பங்களா வரைக்கும் போயிடுச்சு. இதையே தான் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கடவுளையே கும்பிடுறாங்க, அவங்களோட கலாச்சார பண்பாட்டு வாழ்வியலையே ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இன்னமும் என்னை ஒடுக்குங்கன்னு போய் இவங்க லைனில் நிற்கிறாங்க. இதே தான் அம்பேத்கர் சொல்கிறாரு, எங்கே சந்தேகப்படணுமோ அதை சந்தேகப்படாமல் அவங்க கூடவே வாழ துடிக்கிறாங்க என் மக்கள் அப்படின்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் மக்களுக்கு இதெல்லாம் புரியலை. சம தர்மம் அப்படின்னு பேசினாக்க மக்களுக்கு புரியலை. அந்த காலத்தில் திராவிட முன்னோடிகள் என்ன பேசினாங்க, சம தர்மம் பேசினாங்க. பிறப்பால் அனைவரும் சமம், ஏற்றுக்கங்க, இதில் ஒடுக்க முடியாது, ஒருத்தன் ஒடுக்கக்கூடாது, அது தப்புன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் இதை இனவாதம்னு அந்த ஆதிக்க சக்திகள் பிரிச்சுட்டாங்க. ஆதிக்க சக்திகள்னா கேஸ்ட் பிரமிடில் உச்சத்தில் இருக்கவங்க, அதாவது சம தர்மம் சொல்கிறவங்கள இனவாதிகள்னு சொல்லிட்டு ஜாதி ஒடுக்குமுறை நல்லது, ஜாதி இருக்கணும், பிறப்பாலேயே அறிவு இங்கே நிர்ணயிக்கப்படுது, பிறப்பாலேயே தொழில் நிர்ணயிக்கப்படுவது சரிதான், பிறப்பாலேயே நாங்கள் அறிவாளிகள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், திராவிடம் பேசுகிறவங்கள நாஜிக்கள்னு சொல்லுவாங்க. திராவிடம் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க, பிறப்பால் அனைவரும் சமம், கேஸ்ட் பிரமிடில் உச்சத்தில் இருக்கவங்களும் அதை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உச்சத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மீடியா மூலமாகவும் மற்றும் பணபலம் படைபலம் மூலமாகவும் இந்த திராவிடம் பேசுகிறவங்கள இனவாதிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் இனவாதிகள்லாம் யார், பிறப்பாலேயே நாங்கள் தான் அறிவாளிகள். ஜெர்மனியில் ஹிட்லர் சொன்னானா இல்லையா, பிறப்பாலேயே நாம தான் அறிவாளிகள் திறமைசாலிகள்னு ஜெர்மானிய இனத்தை வந்து தூண்டி விட்டாங்க யூதர்களுக்கு எதிராக. அந்த மாதிரி இன்னமும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிறப்பாலேயே நாங்கள் வந்து அறிவாளிகள், பிறப்பாலேயே வந்து தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டது சரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் அதை நம்புகிறாங்க. திராவிடம் பேசுகிறவங்கள இனவாதிகள் சொன்னால் அதையும் நம்புகிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் திராவிடம் கல்வியை ஆயுதமாக எடுத்துச்சு. இன்னைக்கு கல்வி கற்று அந்த மனித வள மேம்பாட்டின் முன்னேற்றத்தின் காரணமாக மக்கள்கிட்ட அவ்வளோ செல்வம் குவிஞ்சு கிடக்கு. இது இடையில இந்த சினிமாக்காரனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க, ஒரு சிலர் ஜெயிக்கிறானுங்க அப்படிங்கிறதுக்காக திராவிடம் ஒரு நாளும் அழிஞ்சு போகாது. ஏன்னு சொன்னால் திராவிடம் செஞ்ச சாதனையெல்லாம் யாருமே செய்ய முடியாது. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது தலைவர் கலைஞர். திராவிடம் முதலாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு போலீஸில் வேலை கொடுத்தது யார், தமிழ்நாடு தலைவர் கலைஞர் கொடுத்தாரு. கை ரிக்ஷாவை ஒழிச்சது யார், இந்தியாவிலேயே முதலாக தலைவர் கலைஞர் ஒழிச்சார். இன்றைக்கு உள்ளாட்சி பதவிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு இடம் ஒதுக்குனது யார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்குனார். உள்ளாட்சி பதவிகளில் பெண்களுக்கும் ஒதுக்கீடு கொண்டு வந்தது யார், தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார். படிப்படியாக கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது 50% அளவுக்கு இருக்குது. 50% அளவுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது உள்ளாட்சி பதவிகளில். இப்படி திராவிடம் மனித வள மேம்பாட்டுக்கு பார்த்து செஞ்சு நம்ம மக்களுக்கு கல்வி கிடச்சிருச்சு, அதன் மூலமாக செல்வம் கிடச்சிருச்சு. இந்த சினிமாக்காரங்கள்லாம் ஆட்சிக்கு வர்றது ஒரு டிராபேக் தானே தவிர திராவிடத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. அப்படி திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினச்சா நிச்சயமாக மக்கள் இவ்வளோ காலம் சேர்த்து வச்ச செல்வம் வந்து போயிடும். அதாவது இவங்களோட பேசிக் தத்துவம் என்னன்னு சொன்னால், பொருளாதார ரீதியாக வந்து இந்த ஃபாசிஸ்டுகளுக்கெல்லாம் அறிவு இருக்காது. ஃபாசிஸ்டுகள்லாம் யாருன்னு சொன்னால் பொருளாதார அறிவே இருக்காது. ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் மாற்றிடுவோம், நாங்கள் தான் தூய சக்தி, நாங்கள் தான் மாற்றம்னு சொல்லுவாங்க. பொருளாதார அறிவு அறவே இருக்காது. இன்றைக்கி அரசியல் அறிவே பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்லி. சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாமன்ற உறுப்பினர்னு சொல்கிறாங்க. அது அமைச்சர்கள் பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு சொல்லி. இதன் காரணமாக என்ன ஆகுன்னு சொன்னால் பொருளாதாரத்தை அப்படியே முதலாளிகள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. முதலாளிகள் யாராச்சும் மக்களுக்கு நல்லது செய்வாங்களா சொல்லுங்கள்? அவங்களுக்கான கடனை வாங்கிக்குவாங்க, கடனை வாங்கிட்டு பெருக்குவோம், நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம், அதன் மூலம் பொருளாதாரம் முன்னேறுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்லாம் முதலாளிகள் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க.
இந்த முதலாளிகளை நம்பி இருக்க அரசாங்கங்கள் ஏமாந்து போயிடும். நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி வராது, மக்கள் கையில் காசு புழங்காது. என்ன ஆகுன்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்க எல்லோருமே சின்ன சின்ன வேலைக்கு போய் அந்த முதலாளிகளுக்காக உழைத்து ஓடாய் தேய வேண்டியது தான். ஒரு ஆள் சம்பளத்தை வாடகை கொடுக்க வேண்டியது தான், ஒரு ஆள் சம்பளத்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது தான், ஒரு ஆள் சம்பளத்தில் வாழ்க்கையை சமையலுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு ஓட்ட வேண்டியது தான். இப்படித்தான் ஆக போகும். அதே நேரத்தில் திராவிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கையில் காசை கொடுக்கும், மக்கள் கீழேருந்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயமும் செய்வாங்க. மக்கள்கிட்ட காசு புழங்கி அது பொருளாதாரத்துக்குள்ளே போனால் பொருளாதாரம் நல்லா விரிவடையும் அப்படிங்கிற தத்துவம் தான் திராவிட தத்துவம். அதாவது மக்கள் நல்லா இருந்தால் முதலாளி நல்லா இருப்பான், நாடு நல்லா இருக்குங்கிறது தான் திராவிட தத்துவம். ஆனால் மக்களுக்கு, அதாவது ஒரு சில மக்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பணம் அதிக அளவில் புழங்கினதுனாலையும் டெக்னாலஜி வளர்ந்ததுனாலையும் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு தங்கள் காதில் விழுகும் இறைச்சல்களை எல்லாம் அரசியல் நம்பிக்கிட்டு, உண்மையான அரசியல்னால் நம்ம முன்னேற்றம், எவ்வளவோ அரசியல் பிரச்சனைகள் இருக்குது. இடபிள்யூஎஸ் கோட்டாங்கிறது அறிவியல் பூர்வமாகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது. இடஒதுக்கீடு வந்து இன்னும் பல காலத்துக்கு நீடிக்கணும், அது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மக்கள் அக்கறை இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டில் படிச்சிருப்பாங்க, மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க, மிகப்பெரிய டாக்டராக இருப்பாங்க, ஐஐடியிலலாம் படித்து மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க, லண்டனில் இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருப்பாங்க. ஐஐடி ஐஐஎம்ல வந்து அந்த இடஒதுக்கீட்டின் கீழே தான் இவங்களுக்கு இடம் கிடச்சி படித்து பெரிய ஆளாக இருக்கும். ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருப்பாங்க. நம்மளை மாதிரி நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் முன்னேறணுமே அப்படிங்கிற ஆசை இருக்காது இவங்களுக்கு, ஒரு அக்கறை இருக்காது. இவங்க இப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால இந்த கடமையிலேருந்து அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. நம்ம சமூகத்தை இவ்வளோ காலம் ஒடுக்கி வச்சுருக்காங்களே, படிப்பே கொடுக்காம இருந்தாங்களே, நமக்கு இந்த படிப்பு கிடச்சி இன்றைக்கி நல்லா இருக்கமே, அவங்களும் மேலே வரணுமே அப்படின்னு நினைக்காம இடஒதுக்கீட்டு தான் இவங்களே வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல, அதனால அந்த அக்கறையே இருக்காது. சமூகத்துக்கு நம்ம பிரதிபலனாக எதையாச்சும் செய்யணும் அப்படிங்கிற அந்த அக்கறையே இருக்காது. மாறாக அவங்களை விட உயர் ஜாதிகாரங்கள்ட்ட பொருளாதார ரீதியாகவும் திருமண ரீதியாகவும் நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் அப்படியே மறைச்சு வாழ்வாங்க. அவங்களுடைய செல்வத்தை அவங்க பாதுகாக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த இடஒதுக்கீடு அறிவியல் பூர்வமாக எவ்வளவு முக்கியம் சொல்லி பொருளாதார அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள்லாம் எவ்வளவோ பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் நாம் அதையெல்லாம் கேட்குறது கிடையாது. எதையாவது இறைச்சலை தான் நம்ம கேட்குறோம். அங்கே அவனை அடிச்சுட்டாங்க, இங்கே அவனை பிடிச்சிட்டாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுகிறத தான் நம்ம முக்கியமாக கேட்குறோம். அந்த சினிமா பாணியை தான் நம்ம விரும்புகிறோம். இவன் அவனை திட்டணும், அவன் இவனை திட்டணும், அதில் வந்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். நம்ம வந்து அதில் வந்து ஒரு நீதிபதியாக செயல்பட விரும்புகிறோம். இந்த அரசியல் என்றைக்கு மாறுமோ அன்றைக்கு நிச்சயமாக இதை விட பல மடங்கு திராவிடம் மக்களுக்கு செய்யும். புலி பாய்ச்சலோடு முன்னேறும் தமிழ்நாடு. ஏன்னு சொன்னால் திராவிடத்தை வந்து ஒரு இன ரேஸ் வகையில் தான் டெஃபினேஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. திராவிடத்துக்கு அறிவியல் பூர்வமாக எல்லா வகையிலையும் டெஃபினேஷன் கொடுக்க முடியும். மரபணு, அதாவது மரபியல் ரீதியாக கொடுக்க முடியும், தொல்பொருள் ரீதியாக கொடுக்க முடியும், வரலாற்று ரீதியாக கொடுக்க முடியும், பண்பாட்டு வாழ்வியல் கலாச்சார ரீதியாக டெஃபினேஷன் கொடுக்க முடியும், மொழி ரீதியாக டெஃபினேஷன் கொடுக்க முடியும், மானுடவியல் ரீதியாக டெஃபினிஷன் கொடுக்க முடியும், வழிபாட்டில் இருக்கும் வேறுபாடுகள் ரீதியாக டெஃபினிஷன் கொடுக்க முடியும், மனித உடல் அமைப்பு ரீதியாக கூட டெஃபினிஷன் கொடுக்க முடியும். இப்படி அறிவியல் பூர்வமாக எந்த வகையில் சொன்னாலும் திராவிடத்தை நிரூபிக்க முடியும். ஆனால் திராவிடம் அப்படிங்கிறது மக்கள் ஒரு அந்நிய சொல்லாக கருதுறதுனால அது என்ன சொல்லுது, ஏது சொல்லுது அப்படிங்கிறத வந்து மற்றவங்க பேசினாலும் அதை கேட்க அக்கறை இல்லாமல் இருப்பதனால நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. திராவிடம் அப்படின்னா அது ஏதோ அந்நிய சொல் மாதிரி தான் இன்னமும் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அதை வெறுக்கிறாங்களே ஒழிய திராவிடம்னா சமதர்மம், ஜாதி வேண்டான்னு சொல்லுது, நம்மை வந்து மேல்நாட்டை போல அறிவியல் பூர்வமாக நம்ம கொண்டு போய் பார்க்குது, அடுத்த தலைமுறைக்கும் நல்லது செய்யுது, பழைய புழுகு மூட்டைகளையும் மூட நம்பிக்கைகளையும் கட்டிட்டு அழுகக்கூடாதுன்னு சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் திராவிடம் நிச்சயமாக நம்மை வந்து சிங்கப்பூர், சீனா, அமெரிக்கா அளவுக்கு கொண்டு போகத்தான் போகுது. வெல்க திராவிடம்.